ஓம் நமோ நாராயணனாய நமக. ருத்ரோ பகுசிரா பப்ரூ விஸ்வயோனி சுச்சிஸ்ரவாக அமிர்தசாஸ்வதஸ்தானூர் வராரோஹோ மகாதபாக. நான் பாலகோபால பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். யாருக்காக? நம் கிருஷ்ணனுடைய அருளை பெறுவதற்காக. அனைவரும் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். என்னவென்றால், இந்த வரப்போகிற தமிழ் புத்தாண்டுக்காக கிருஷ்ணனுடைய அருளை நிறைய பேர் நன்றாக பெறுவதற்காகத்தான் நான் இதை சொல்கிறேன். ஏனென்றால் நான் செய்வது அனைத்தும் சேவைக்காக. இப்போது நாம் பார்க்க போகும் திருநாமம் 121வது திருநாமம் சாஸ்வதஸ்தானுஹு. இதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா, அமுதம் போல் இனிமையானவராக நினைத்து இருப்பவர். சொல்லும் முறை சாஸ்வதஸ் ஸ்தானவே நமக அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாஸ்வத ஸ்தானாவே நமகத்தினுடைய நம் எம்பெருமானுடைய பெருமைகளும் இதனுடைய கதைகளையும் பற்றி பார்ப்போமா? வாருங்கள், கடைசி வரை பாருங்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதை நான் அந்த கருடன்னு ஒன்று வச்சான் தந்தி ஒன்றில், அதில் பார்த்ததுனால இந்த கதை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஈஸியான கதையும் கூட, நல்லாவே இருக்கும். அதாவது கஷ்யப்ப பிரஜாபதிக்கு வினத்தான்னு அதில் வரும். வினத்தா கத்ரு என்று 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒரு பந்தயத்தில் கத்ருவிடம் தோற்றுவிட்ட வினத்தா அதனால் அவளுக்கு அடிமையாகவே இருந்தாள். யாருக்கு? இது கத்ருவுக்கு. அப்போது அதனால் இந்த வினத்தையின் மகனான கருடன் தன்னுடைய தாயை எப்படியாவது இந்த அடிமைத்தனத்தில் மீட்க வேண்டும் என்று என்ன வழி அப்படின்றது கத்ருக்கிட்ட கேட்குறார். கேட்டோன்னா அவர் சொல்வார், என்னுடைய பிள்ளைகளுக்கு நாகப்பாம்புகளிடம் கேட்டார், நீ பெரிய பலசாலியாக இருக்கிறாயாமே, நீ நாகப்பாம்புகளோடு கேட்குறா. அந்த நாகப்பாம்பு என்ன சொல்லுதுன்னா கருடன்ட்ட, நீ பெரிய பலசாலியாக இருக்கிறா, நீ தேவலோகத்தில் இருந்த அமுதத்தை கொண்டு எங்களுக்கு கொடு, இவ்வாறு நீ தந்தால் உன் தாயை அடிமைத்தனத்திலிருந்து நீக்கிவிடுவோம் என்று அவர்கள் கூறினார்களாம். உடனே தேவலோகத்தை நோக்கி புறப்பட்டார் கருட பகவான். ஏன்னா அந்த அமுதத்தை ஒரு பெரிய கூஜால உள்ளே வச்சுருப்பாங்க, யாருக்கும் அவ்வளோ கொடுக்கக்கூடாது. அந்த அமுதத்தை ஏன் குடிக்கக்கூடாதுன்னா, தீயவர்களுக்கு தீய சக்திக்கெலாம் கொடுத்தா ரொம்ப நாள் உயிரோடு வாழ்ந்தால் அந்த தீய சக்திகளை என்ன செய்யும்? அழிச்சிடும். அதனால தான் அந்த நாகத்துக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது எல்லாமே விஷமுள்ள நாகங்கள். அதனால் உடனே அவர் போய் போட்டவுடனே போரிட்டு அந்த அனைவரையும் தனி ஒருவனாக எதிர்கொண்டு கருடன் அந்த கடும்போரில் வெற்றி பெற்றார். இறுதியாக இந்திரன் கருடனை தாக்க வந்தால் அவரையும் வீழ்த்திவிட்டு அமுதத்தை எடுத்துக்கொண்டு திரும்பி வந்தார் கருடன். வரும் வழியிலே கருடனுக்கு ஒரு பெரிய சிந்தனை. என்ன சிந்தனை பார்த்தோன்னா, அமுதம் என எல்லோரும் கொண்டாடுகிறார்களே, அதை பெறுவதற்கு நாமும் இவ்வளவு முயற்சிகள் மேற்கொண்டு யுத்தம் எல்லாம் செய்கிறோமே, அதனால் கத்ருவிடம் கொடுப்பதற்கு முன்பு அந்த அமுதம் எப்படி இருக்கும் என நாம் சுவைத்து பார்த்து விட வேண்டும் என்று ஆவல் கொண்டாராம் கருடன். அந்த கதையில் இப்படி வராது. இவங்க இவர் சொல்கிறாங்க, அது என்னன்னு தெரியாது. அப்போது ஆயர்பாடியை அடைந்தார் கருட பகவான். அங்கே யமுனை கரையில் உள்ள கடம்ப மரம் ஒன்றில் அமர்ந்து அமுதின் சிறிய பகுதியை எடுத்து சுவைத்தார். அப்போது கருட பகவானுக்கு அமுதம் பாகற்காயை விட கசப்பாக இருந்தது. அப்படியே உமிழ்ந்துவிட்டு நேராக அதை கத்ருவிடமும் பாம்புகளிடமும் கொடுத்துவிட்டு தன் தாயை மீட்டார். அதாவது இதில் எப்படின்னா, நான் பார்த்த கதையில் எப்படின்னா, கருட பகவான்கிட்ட விஷ்ணு பகவான் சொல்கிறாரு, நீ கொஞ்சம் எல்லோரும் குடிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, உனக்கு மட்டும் ஏன் கருட பகவான் இல்லை அப்படின்னால, இல்லை எனக்கு உங்கள் கூட கருடனாக இருந்து உங்கள் கூட பக்கத்தில் இருந்தால் போதும், எனக்கு அது போதும், வேறு எதுவும் வேணான்னு கருட பகவான் சொல்லுவாராம். இது இப்படி கொஞ்சம் சுற்றி இவருக்கு புளிச்சிருக்கு, துப்பிட்டார். அதன் பின் தன் தாயிடம், தாயே, உங்களை மீட்பதற்கு அமுதத்தை கொண்டு வந்தேன் அல்லவா, வரும் வழியில் ஒரு பெரிய மரத்தில் அமர்ந்து அந்த அமுதத்தை சுவைத்து பார்த்தேன். அது வெறும் உப்புச்சாறு தான், அதில் எந்த சுவையுமே இல்லை. இந்த உப்புச்சாருக்காகவா இவ்வளவு சிரமப்பட்டு தேவர்களுடன் போரிட்டு இத்தனை முயற்சிகள் எடுக்க வேண்டும்? நான் மேற்கொண்ட முயற்சிகளை ஒப்பிடும்போது இந்த அமுதத்தின் சுவை ஒன்றுமே இல்லை தாயே என்று மனம் நொந்து கூறினாராம் நம் கருட பகவான். உடனே அவர் சொன்னார், அப்போது ஏதோ ஒரு குரல், எங்கே இருந்தோ ஒரு குரல் கேட்டுச்சா. திரும்பி பார்த்தாராம் கருடன். கருடனின் தந்தையான
கஷ்யப பிரஜாபதி அங்கே நின்று கொண்டிருந்தார். ஏதோ ஒரு குரல் கேட்டோன்னா திரும்பி பார்க்குறார். அங்கே வந்து ஒரு கஷ்யப, இவரோட அப்பாவே வந்து, மகனே, போரிட்டு முயற்சி செய்து பெற்ற அமுதம் இனிமையாக இல்லை என்று வருந்துகிறாயே. நான் ஒரு அமுதத்தை காட்டுகிறேன், அதை பெற நீ போரிட வேண்டாம், போரிடவும் வேண்டாம், முயற்சியும் செய்ய வேண்டாம். அதை நாவால் சுவைக்க வேண்டும் என்று அவசியமில்லை. கண்களால் பருகினாலே போதும், திகட்டவே திகட்டாது, அல்ல குறையாது அல்ல குறையாத அமுதமாக இருக்கும் என்றாராம். யார்? கருட பகவானுடைய அப்பா சொன்னாராம். யார்? இவர், அந்த பிரஜாபதி, கஷ்யப பிரஜாபதி. உடனே அது என்ன அமுதம் அப்பா என்று கேட்டானா கருடன். கஷ்யபர் பார்த்து, கருடனை கும்பகோண ஸ்ரீ சாரங்கபாணி பெருமாள் திருக்கோயிலுக்கு அழைத்து வந்தார். ஆறாம் அமுதாக விளங்கும் பெருமாளை காட்டி, இவர்தான் நான் சொன்ன அமுதம் என்றார் கஷ்யபர். ஆறாமுதனின் எழிலால் ஈர்க்கப்பட்ட கருடன் அவ்வளோ அழகாக இருந்தாராம். எழில்னா என்ன? அழகால் ஈர்க்கப்பட்ட கருடன் கைகூப்பியபடி கர்ப்பகிரகத்தின் எதிரில் அமர்ந்து கொண்டு அந்த பெருமானின் அழகாகிய அமுதத்தை பருகத் தொடங்கினாராம் நம் கருட பகவான். அப்போது சாரங்கபாணி பெருமாளின் கர்ப்பகிரகத்தின் முன்னே ஆறாம் அமுதத்தை பருகியபடி ஆதர்ச கருடன் என்ற திருநாமத்துடன் கருடன் எழுந்தருள்ளார். இன்றும் நாம் சேவிக்கலாம். என்று தேவலோகத்துக்கு அமுதத்தை பெற கடும் முயற்சி தேவையில்லை. அவ்வாறு முயன்று அதை பெற்று சுவைத்தாலும் அவ்வளவு இனிமையாக இல்லையப்பா. ஆனால் நான் திருமாலாகிய அமுதனுடைய பெறுவதற்கு எளியவர். எவ்வளவு அனுபவித்தாலும் அவருடைய அழகு திகட்டவே திகட்டாது என்று சொன்னாராம். சாஸ்வதக என்றால் எப்போதும் என்று பொருள். ஸ்தானு என்றால் மாறாது இருப்பவர் என்று பொருள். எப்போதும் அடியர்களுக்கு மாறாத அமுதமாக இனிப்பதால் தான் திருமால் சாஸ்வதஸ்தானுஹு என அழைக்கப்படுகிறார். அதுவே விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 121வது திருநாமம். சாஸ்வதஸ்தானவே நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களின் வாழ்க்கைக்கு எப்போதும் இனிக்கும்படி திருமால் அருள் புரிவார். எவ்வளோ அழகான கதை பாருங்கள். அதாவது அமுதத்தோடைய சிறப்பானது யார்? நம்ம சொல்லுவாங்க, அப்போ கிருஷ்ணன் குட்டி அழகு, முருகன் குட்டி அழகு, இதெல்லாம் நமக்கு அமுதத்தை விட திகட்டாத ஒரு ஆறாவது அமுதம்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறது என்னென்னா பார்த்தோன்னா, அப்படி சொல்கிறாங்க. அமுதத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம சாரங்கபாணி பெருமாளுடைய அழகு, அவருடைய தரிசனம் யாருக்கு கிடைச்சாலும் அது ஒரு திகட்டாத அமுதம் என்று கூறப்படுகிறதம்மா. ஒரு கதையும் பிசிஎஸ். அதனால் எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, ஒரு 5 நிமிடம் வாட்ஸ்அப்பு ஃபோன் நோண்டுவதற்கு பதிலாக இதை பக்கத்தில் போட்டு நைட்டு தூங்கும்போது கேளுங்கள். என்னென்னா பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒன்றுமே புரியலை. அதாவது எல்லாருமே என்னென்னா மேஜிக்கலை எல்லாருமே நம்புகிறாங்க. இது நான் சொல்கிறதெல்லாம் மிராக்கல். ஒரு கடவுள் நினச்சா எல்லாமே ஒரு நொடி தான் மாற்றுறதுக்கு. அந்த ஒரு நொடியை நீங்கள் நம்புங்க. அதான் நானும் பார்க்குறேன். யூடியூப்பில் எவ்வளவோ பேர் என்னென்னமோ போடுறாங்க. ஆனால் அந்த ஒரு எப்படியாவது மேஜிக்கலாக நமக்கு நைட்டு சொத்து வந்துருமா, நைட்டு பணம் வந்துருமா, நைட்டு கடன் தீர்ந்துருமான்னு தான் எல்லோரும் பார்க்குறோம். அது தப்பே கிடையாது. நம்ம மனசு எதை தின்னா பித்தம் தெளியும்னா நம்ம மனசு தேடும், தப்பே இல்லை. ஆனாலும் அதை தேடுங்க. அது கூட இதையும் நீங்கள் கொஞ்சம் ஒரு பர்சண்ட்டாக உங்களுக்கு சேர்த்து வச்சுக்கோங்க, சேமிப்பு மாதிரி. பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.